உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் இன்னைக்கு ஒரு கணக்கு சொல்லித்தரார் நமக்கு. எப்போவுமே பார்ட்டர் சிஸ்டம்னு ஒன்று உண்டு தெரியுமா? கொடுக்கல் வாங்கல். இப்போ ஒரு 100 ரூபாய் கொடுக்குறோம் ஒருத்தர்கிட்டனா, அவர்கிட்டேருந்து 100 ரூபாய் பெருமானமுள்ள பொருளை நாம் பெற்றுக்கொள்வோம் இல்லையா? அதை விட குறைந்த மதிப்புள்ள பொருளை வாங்கிப்போமா? இல்லை. அதே மாதிரி அதிகமான மதிப்புள்ள பொருளை அவர் நமக்கு கொடுப்பாரா? அதுவும் கொடுக்க மாட்டார். அப்போ பொருளுக்கு பொருள் சமமாக இருக்க வேண்டும். அதுதானே உண்மையிலேயே பொருளாதாரம், பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது அதுதான். ஆனால் ஔவையார் என்ன பண்ணாங்க தெரியும்ல உங்களுக்கு? பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா அப்படின்னு கணக்கில் கொஞ்சம் குறைச்சி வச்சாங்க. நான் உனக்கு 4 பொருள் தரேன், நீ எனக்கு 3 பொருள் கொடுத்தா போதும் அப்படிங்கிறது அவங்க சொன்ன ஒரு கணக்கு. ஆனால் வள்ளல் பெருமான் 8 பொருளை விட்டு 8 பொருள் எனக்கு வேணும் அப்படின்ட்டு கேட்குறார். உனக்காக நான் 8 பொருளை விட்டுடுறேன், ஆனால் நீ எனக்கு இன் ரிட்டர்ன் 8 பொருள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறார். அது என்ன 8 பொருளை அவர் விடுறாரு, என்ன 8 பொருளை கேட்குறாரு அப்படிங்கிறது நாம கூட இப்படியெல்லாம் கேட்கலாமே அப்படின்னு தோணும் அதை கேட்கும்போது. அவ்வளவு அழகான ஒரு பாடல், மிக எளிமையான பாடல். வள்ளல் பெருமானோட பாடல்களே மிகச்சிறப்பு. அவருடைய தமிழின் எளிமை மக்கள் மொழியில் இருக்குது அப்படிங்கிறது தான். மக்கள் மொழியில் இருக்குன்னா அதுக்கு பண்டிதர்கள் தேவையில்லை, அகராதி தேவையில்லை. வாசிக்க வாசிக்க நாமும் அதற்குள் வசப்படுவோம், அந்த தமிழும் நமக்கு வசப்படும் அப்படிங்கிறதான் வள்ளல் பெருமானோட பாடல்களின் அழகு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடல் 8 பொருளை அவர் விடுகிறார், அதற்காக 8 பொருளை திரும்ப கேட்கிறார். அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். தூக்கமும் சோம்பலும் துக்கமும் வாழ்க்கையை தொட்டு வரும் ஏக்கமும் நோயும் இடையூறும் மற்ற இடரும் விட்ட நீக்கமும் நின் மல நெஞ்சமும் சாந்த நிறைவும் அருள் ஆக்கமும் நின்பத தன்பும் தருக அருட்சிவமே. திருவருண் முறையீடு என்கின்ற அந்த பகுதியில் 2306வது பாடலா இருக்கு 3ஆம் திருமுறையில். 3ஆம் திருமுறை என்பது அவர் இன்னமும் உழன்று கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் இருக்கின்ற பாடல்கள்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்படின்னா அருட்பெரும் சிவனேன்னு சொல்லலை நம்முடைய வள்ளல் பெருமான், அருட்பெரும் சிவமே அப்படிங்கிறாரு. ஏன்னா அன்பே சிவம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த அன்பு இல்லாத நிலையில் அவர் என்னவாக இருக்கிறார், எப்படி உழன்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத முதல் 8 விஷயத்தில் சொல்கிறார். 8 விஷயம் அவரை துரத்திக்கிட்டே இருக்கான் வாழ்க்கை முழுக்கும். அவரை மட்டுமா துரத்துது, நம்மையும் தானே சேர்த்து துரத்துது. அந்த 8 விஷயம் என்னங்கிறத இந்த பாடல்ல பாருங்க. முதல்ல தூக்கமும் சோம்பலும் துக்கமும் எல்லாருக்கும் பொதுவானது தானே? இல்லை, நான் தூங்கவே இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டோம். அது மாதிரி துக்கம் இல்லாத ஒரு வீடு அப்படிங்கிறது இந்த பூமியில் எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். தூக்கமும் சோம்பல் வேற சொல்றார் கூடுதலாக. எல்லாருக்கும் அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படி முதல்ல தள்ளி போடுறது சோம்பி இருக்கிறது, அப்புறம் பார்த்துக்கலாமே இப்போ என்ன அவசரம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிலையில் நம்ம எல்லாத்தையும் தள்ளி போடுகின்ற அந்த மனோநிலை நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். அதனால் நான் இதெல்லாம் இல்லாமல் இருக்கேன்பா அப்படின்னு சொன்னால் அதுதான் தவறான பதிலாக இருக்க முடியும். அதுலேருந்து நான் மீண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு உண்மையான பதிலை கொடுத்தால் அதிலிருந்து மீட்சி என்பது நமக்கு சாத்தியமாகும். அந்த வகையில் முதல்ல 3 விஷயம், தூக்கம் சோம்பல் அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பித்து எப்படி கண்டினியூ பண்ணுறார் பாருங்க. தூக்கமும் சோம்பலும் துக்கமும் வாழ்க்கையை தொட்டு வரும் ஏக்கமும் நோயும் இடையூறும், இது 3 இருக்கு. அதுக்கப்புறம் வாழ்க்கையை தொட்டு வரும் ஏக்கமும் நோயும் இடையூறும், அதுவும் அப்படியே பொருத்தமாக வருது. ஏன்னா தூங்கிக்கிட்டே இருந்தால் ஏக்கம்தான் இருக்கும் இல்லையா? தூங்கிக்கிட்டே இருக்கும்போது நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. அதனால் மற்றவர்கள் சாதித்து விட்டார்களேன்னு பார்த்து ஏங்கி போகக்கூடிய ஒரு மனநிலை வரும். அடுத்தது எதை எதிர் வைக்கிறார்னு பாருங்க. தூக்கமும் சோம்பலும் துக்கமும் ஏக்கமும் நோயும் இடையூறும். சோம்பல் இருக்கின்ற இடத்தில் நோய் இருக்கும்,
ஏன்னா ஓடி ஆடி உழைக்காம இருக்கும்போது இயல்பாகவே அங்கே நோய் வந்து சேரும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா சோம்பிக்கிட்டே இருந்தோம், உட்கார்ந்துக்கிட்டே இருந்தோம், எழுந்திருக்கவே இல்லை, கொஞ்சம் கூட உடம்பை அசைக்கவில்லை, கொஞ்சம் கூட காலார நடக்கவில்லை அப்படின்னா எல்லா நோயும் வந்து குடியிருக்கின்ற ஒரு வீடாக நாம் மாறிவிடுவோம். அதனால நேராக பாருங்க, தூக்கமும் ஏக்கமும், சோம்பலும் நோயும், அடுத்தது துக்கமும் இடையூறும். துக்கமா இருக்கும், ஏன்னா நான் எதையுமே சாதிக்கலையே, மற்றவங்க எல்லாம் சாதிச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு துக்கம் இருக்கு இல்லையா, அது இருந்தால் அதுதான் மிகப்பெரிய இடையூறாக, ஒரு மைண்ட் பிளாக்காக மனசுக்குள்ள வந்துடுது அப்படிங்கிறாரு. அதனால 3 விஷயங்களை சொல்லி அந்த 3க்குமான என்ன எதிர்வினை கிடைக்கிறது வாழ்க்கையில் என்பதையும் சொல்லி தர்றார். அப்போ முதல்ல சொன்ன தூக்கம், சோம்பல் இதையெல்லாம் விட்டொழிச்சா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் வேறு ஒரு பாதைக்கு நம்ம செல்வோம் என்று சொல்கிறார். அப்படி விட்டொழிக்கணும்னா எதை நாம பற்றி கொள்ளணும் அதையும் அடுத்து சொல்றார் பாருங்க. மற்ற இடரும் விட்ட நீக்கமும் நின்மல நெஞ்சமும். விட்ட நீக்கமும் அப்படின்னா இதையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் நான் வேறு ஒரு பிறவி ஆகிறேன் அப்படிங்கிறது. நின்மல அப்படின்னா நிர்மலமான அப்படிங்கிறது. நிர்மலமான அப்படின்னா எந்த விதமான களங்கமும் இல்லாமல், எந்த விதமான அலைச்சலும் இல்லாமல், அப்படியே கலங்காம ஒரு குளத்து தண்ணி இருக்கும்ல, அலையை வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தால் அது கடல் அலை, எப்போதும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது. அப்படி இல்லாமல் நிர்மலமாக இருக்குது அப்படின்னா அலைபாய்தல் இல்லாமல் அமைதியாக இருக்கிறது என்று அர்த்தம். அதனால் விட்டு விட்ட அந்த துயரங்கள், அடுத்தது நிர்மலமாக இருக்கக்கூடிய மனசு, அப்புறம் என்ன வேணும்னு கேட்குறாரு பாருங்க. நெஞ்சமும் சாந்த நிறைவும். நெஞ்சம் நிர்மல நெஞ்சம்னு எடுத்துக்கலாம், இல்லை வெறும் நெஞ்சம். ஏன்னா அந்த நெஞ்சம் என்பது இருக்க வேண்டும். அது இல்லாமல் பலருக்கு அந்த நெஞ்சத்தில் பாறையே அந்த உறுப்பாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் நெஞ்சம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதனால தான் நிர்மலமும் வேண்டும் நெஞ்சமும் வேண்டும் என்கிறார். எவ்வளோ அழகான வார்த்தை இல்லை? இதயம் வேண்டும்னு சொல்லவே இல்லை, நெஞ்சம் வேண்டும். ஏனென்றால் அதில்தான் கருணை பிறக்கிறது, அதில்தான் காருண்யம் பிறக்கிறது, அதில்தான் அன்பு இரக்கம் எல்லாமே பிறக்கிறது என்பதால் நெஞ்சம் வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்தது என்ன வேணும்னு கேட்கிறார் பாருங்க. சாந்த நிறைவும் அருள் ஆக்கமும். எனக்கு எல்லாம் நிறைஞ்சிருக்கு, இந்த பிறவி எனக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா, இதுவே எனக்கான நிறைவாக இருக்கிறது. அதனால இதுக்கு மேல எனக்கு வேணும் வேணும் வேணும்னு நான் போய் எங்கேயும் கையேந்த மாட்டேன். ஏனென்றால் பிறப்பிலேயே மிக உச்சம் எது என்றால் மனித பிறப்பு தான். அந்த மனித பிறப்பே நமக்கு கிடைச்சிருக்கும் போது இதில் கூட எனக்கு திருப்தி இல்லை, எனக்கு இன்னமும்னு கேட்டுகிட்டே இருந்தால் அது எப்படி நிறைவான வாழ்க்கையாகும்? எனவே எனக்கு நிறைவான வாழ்க்கை கிடைத்திருக்கிறது என்று ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறார். அருள் ஆக்கமும் நின் பதத்து அன்பும். அருள் வேணும், அப்புறம் ஆக்கம் வேணும், அப்புறம் நின் பதம் வேணும், அதில் இருக்க அன்பு வேணும். இத்தனை விஷயங்கள் எப்படி நிறைவு செய்கிறார்? அருள் சிவமே என்று நிறைவு செய்கிறார். அப்படின்னா இந்த சிவம்தான் அன்பு. அந்த அன்பு நம்முடைய மனசிலிருந்து பீரிட்டு கிளம்பினால் நமக்கு சோம்பல் இருக்காது, துக்கம் இருக்காது, ஏக்கம் இருக்காது, நோய் இருக்காது. அதற்கு பதிலாக நிர்மலமான மனசு இருக்கும், நெஞ்சம் இருக்கும், கருணை இருக்கும் என்று பட்டியல் போடுகிறார் என்றால் நமக்கு அதெல்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்க. இல்லைனாலும் பரவாயில்லை, வெளியில் போய் கடையில் வாங்க வேண்டாம். ஏன்னா மனசுக்குள்ளேயே தான் இருக்குது எல்லாமே. அதனால் மனசை திறந்து வையுங்கள், அங்கே காற்று வரும், கூடவே சேர்ந்து கருணையும் வரும், மற்றவர்கள் மீது பேரன்பும் பிறந்து வரும் என்பதை வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். 8 கொடுத்து 8 பெறுகின்ற இந்த வாழ்க்கை மிகவும் அழகானதாக மாறுவதற்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்கிறது. அதுதான் அருட்பெரும் சோதி பாதை. அதை பற்றி கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.